இன்றைக்கு கர்த்தர் என்னை பேசும்படி பாரப்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், குடும்ப தகப்பன், குடும்ப தலைவன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, சபையே, தேவனாகிய கர்த்தரை தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் அனாதைகள் அல்ல. எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைச்ச உடனே உங்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். முதலாவதாக, ஆண்டவர் ஏன் ஒரு குடும்பத்திற்கு தகப்பனை வைத்திருக்கிறார்? உன் பிள்ளை, உன்னுடைய மகன், உன்னுடைய மனைவி உனக்கு தெரியாம மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறார். அவளுடைய கண்ணீர் உன்னை விசாரிக்கும். தேவனை, கர்த்தரை தனக்கு தகப்பனாய் இப்பொழுது நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் the first identity is you are a child of God. இன்றைக்கு கர்த்தர் என்னை பேசும்படி பாரப்படுத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம், குடும்ப தகப்பன், குடும்ப தலைவன். குடும்ப தலைவனை குறித்து பேசும்படி ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். சீஷர்கள் எல்லாரும் போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். அப்ப ஆண்டவர் தொடங்கும் போதே சொல்லித் தருகிறார், பரமண்டலங்களில் இருக்கும் எங்கள் பிதாவே. எடுத்த உடனே ஆண்டவராகிய இயேசு, ஒரு பிதா இருக்கிறார், ஒரு தேவன் இருக்கிறார், ஒரு அப்பா இருக்கிறார், நமக்கு மேற்பட்ட ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறதை அவர் தன்னுடைய முதல் ஜெப திட்டத்திலேயே கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இயேசு பூமியில செய்த ஊழியத்திலே அவருடைய முழு ஊழியமும் ஜனங்களை தேவன் பக்கம் திருப்பிக் கொண்டே இருந்தார். ஆமென் சொல்லுங்க. விசேஷமா யோவான் அந்த கடைசி பகுதியிலே அவருடைய வாழ்க்கையின் முடிவுக்கு வரும்போது அவர் ஜெபிக்கிறார், பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்களும், ஆண்டவரே, நீரும் நானும் ஒன்னாய் இருக்கிறதை போல இவர்கள் என்னோடு இருக்கணும். இப்படி அந்த 17ஆம் அதிகாரத்திலே அவர் ஜெபிக்கிறதை, ஜனங்களை தேவன் பக்கம் இணைக்கிறதை, ஜனங்களுக்கு ஆண்டவரை ஞாபகப்படுத்துகிறதை, ஒரு தேவன், ஒரு பிதா, ஒரு அப்பா மேல இருக்கிறார் அப்படிங்கிறத அவர் இடைவிடாமல் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, எங்களுக்கு பிதாவை பார்க்கணும், பிதா எப்படி இருக்கிறார்? அவர் சொல்கிறார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஆகவே all his ministry he was directing the people to the Lord, to the Father. அந்த தேவனிடத்தில் திருப்புகிறார். இந்த கிருபையோடு இயேசுவினுடைய காலம் முடிச்ச உடனே பவுல் அப்போஸ்தலனுடைய காலம் வருகிறது. அவர் சொல்லுகிறார், எபேசியர் 3:14-15 பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், இத நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய 15 நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. ஆக பவுல் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து பேசும்போது அந்த தேவனை குறித்து, பரலோகத்திலும் பூலோகத்திலும் ஒரு குடும்பம் இருக்கு, இங்கேயும் அந்த குடும்பம் இருக்கு, அங்கேயும் அந்த குடும்பம் இருக்கு, ரெண்டுக்கு தகப்பன் ஒருவர் இருக்கிறார், அவரை நோக்கி நான் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறேன் சொல்லி பவுல் தன்னுடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறதை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். ஆகவே தகப்பன், ஒரு வீட்டிலே ஒரு தகப்பன் என்று சொல்லுகிற அந்த ஸ்தானம் பூமியிலே குடும்பங்கள் அமைக்கப்பட்ட பிறகு அது வரவில்லை. அது தேவ சமூகத்திலே, பரலோகத்திலே தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு ஸ்தானம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆக இந்த தேவனாகிய கர்த்தர், பிதாவாகிய ஆண்டவர் நமக்கு எல்லாருக்கும் நாமகாரணராய், நமக்கு எல்லாருக்கும் ஒரு நித்திய தகப்பனாய் இருக்கிறார். இந்த நித்திய தகப்பனுடைய கிருபையினால் தான் தன்னுடைய குமாரனாகிய இயேசுவை அனுப்புகிறார். குமாரனுடைய வேலை என்ன? எல்லா மக்களையும், ஜனங்களையும், தேவ பிள்ளைகளையும் தேவன் பக்கம் திருப்புவது. அல்லேலூயா. ஆக இந்த தேவனாகிய கர்த்தர் எனக்கு தகப்பன் என்று சொன்னால், ஏற்றுக்கொண்டால், நமக்குள்ளே ஒரு 3
மிக முக்கியமான நிலைகளை தேவன் உண்டாக்குவார். ஒன்று, நம்மை கவனிக்கவும், நம்மை நடத்தவும், நம்மை விசாரிக்கவும், நம்மை ஆறுதல் படுத்தவும், நம்மை தேற்றவும் ஒரு தகப்பன் இருக்கிறார். ஒரு தகப்பன் இருக்கும்போது பிள்ளைகள் தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. என்னை கவனிக்க யாருமே இல்லையே, என்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை யார் பாப்பா, என் வாழ்க்கை இப்படி இருக்கே, என்னுடைய வாழ்க்கை தனிமையாக இருக்கிறதே. எனக்கு அன்பான தேவ ஜனமே, சபையே, தேவனாகிய கர்த்தரை தகப்பனாய் ஏற்றுக்கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளும் அனாதைகள் அல்ல. அல்லேலூயா. இந்த பூமியில் இருக்கிற தகப்பனே இவ்வளவு அக்கறையா தன் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நடத்தும் போது, அந்த பரலோகத்தின் அப்பா, பரலோகத்தின் தேவன் மிக ஞானமாய், வல்லமையாய், ஜெயமாய், கிருபையாய், மேன்மையாய், மகத்துவத்தோடு தன்னுடைய பிள்ளைகளை நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை கவனிக்க ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுங்க, உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார். யாரு நம்மளை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, யாரு நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, யாரு நீதி செய்கிறார்களோ இல்லையோ, நமக்காக ஒரு ஜீவனுள்ள தகப்பன், நித்திய தகப்பன் எப்பொழுதும் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தகப்பன் மாறாதவர். அந்த தகப்பன் எப்பொழுதும் தன்னுடைய அந்த தகப்பன் ஸ்தானத்தில், இந்த ஃபாதர்ஹுட், அதிலிருந்து அவர் மாறுவதே கிடையாது. ஆகவே முதலாவது, தேவனை, கர்த்தரை தனக்கு தகப்பனாய் இப்பொழுது நம்புகிற, ஏற்றுக்கொள்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் the first identity is you are a child of God. நீ ஆண்டவரை நம்பும் போதே நீங்க தேவ பிள்ளை. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், நான் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லுகிற ஸ்தானத்தை கர்த்தர் தருகிறார். அதை நீங்க பழக்கப்படுத்துறீங்களோ என்னமோ, அதுல உங்களுக்கு ஒரு உற்சாகம் இருக்க என்னமோ, அது உங்களை பொறுத்து. ஆனா அவர் மாறாதவர். உண்மையாய் அவரை தேடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களை குடும்பத்தில் இழக்கும் போது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அன்பானவர்கள் இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறதை காட்டிலும் அந்த சிருஷ்டிகரான தேவன் அதற்கு மேல் நம்முடைய குடும்பத்தை நடத்துவது அதிக மேன்மையாயிருக்கும். தட்டிரோணும். அல்லேலூயா. இரண்டாவதாக, எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார் என்று சொல்லி நீங்க நினைச்ச உடனே உங்களுடைய ஸ்தானத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார். ஆமென். பக்கத்தில் இடிச்சு சொல்லுங்க, இன்னமா இப்படியே இருக்கிறீங்க. ஆனா யார் ஒருவன், எங்க அப்பா கர்த்தரியா, என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, என்னை நல்லா வைப்பாரியா, என்னை உயர்த்துவார் என்று சொல்லுகிறவர்களுடைய வாழ்க்கைக்கு அவர் தகப்பனாய் மாறும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையின் ஸ்தானம் உயர்த்தப்படும். மூன்றாவதாக, எங்க அப்பா தேவன் என்று சொன்னா கர்த்தர் தான் எங்க அப்பா என்று சொல்லுகிற நிலைமை நமக்கு இருக்குமானால், அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களே, என்னை அவர் பாதுகாப்பார். இந்த உலகத்தின் வல்லமை, எந்த ஒரு காரியம், எந்த ஒரு விஷயம், பண நெருக்கம், பட்டினி, வியாதிகள் எதுவா இருந்தாலும் சரி, வேதனையா இருந்தாலும் சரி, கண்ணீரா இருந்தாலும் சரி, அது என்னை தொடாத படிக்கு என்னை பாதுகாப்பதற்கு பரலோகத்தின் தேவன் ஒருவர் எனக்காயிருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்தலாமா? ஒரு 2-3 முறை சொல்லுங்களே, ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பனாயிருக்கிறீர். ஆமென். வாயை திறந்து சொல்லலாமா? ஆண்டவரே நீர் எனக்கு தகப்பனாயிருக்கிறீர். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அப்பாவா இருந்தா சத்தமா கூப்பிடுங்க பார்க்கலாம். அப்பா. நிச்சயமா இந்த சத்தத்துக்கு இந்த வாரத்தில் ஒரு பதில் வரும். நிச்சயமா வரும். நிச்சயமா வரும். நான் சவால் விட்டு சொல்றேன், நிச்சயம் வரும். அல்லேலூயா. இப்பதான் யோசிக்கிறாங்க, ஐயோ சொல்லும் போதே ஒழுங்கா கூப்பிட்டு இருக்கலாமே,
சான்ஸ் never comes twice. ஆமென் சொல்லுங்க. அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகாரத்தின் கிருபைய, ஒரு உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். பல வகையான சூழ்நிலைகளில் நம்ம போகும்போது அவரை கூப்பிட்ட உடனே பறந்து காக்கிற பட்சியை போல அவர் ஓடி வந்து நம்மை தாங்குகிற, ஏந்துகிற, தப்புவிக்கிற, காத்து கொள்கிற நல்ல தேவனாய் இருக்கிறார். கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. இது பிதாவை குறித்த பிரசங்கம் அல்ல, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன். பிதா யார், அதற்கடுத்தது அவர் செய்தது யார்? ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஜனத்தை, தம்முடைய மக்களை தேவன் பக்கம் திருப்புகிறார். பவுல் வருகிறார், அவரும் ஜெபிக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தரை முழங்காலை, அவருக்கு நேராய் முழங்காலை முடக்கி பரலோகத்திலும் பூமியிலும் இருக்கிற அந்த முழு குடும்பத்துக்கும் நாம காரணராகிய தேவனை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற விஷயம் என்ன தெரியுமா? இப்படியே தகப்பன்களை உருவாக்கின கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் அற்புதமான ஒரு ஆவிக்குரிய, ஒரு பூமிக்குரிய தகப்பனை உங்க வீட்டில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அதாவது பூமியில எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், நான் ஒரு அப்பாவா இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலும், இந்த ரெண்டு கூட்டமும் கொஞ்சம் பலமா கைதட்டுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த தகப்பன் ஸ்தானம் என்று ஏதோ திடீரென்று வரவில்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து ஒவ்வொன்றாய் கிடைத்து குடும்பத்திற்காக தேவன் தகப்பன், ஒவ்வொரு தகப்பனையும் தேவன் அபிஷேகம் பண்ணி அந்த வீட்டிலே கர்த்தர் ஒரு அப்பாவாய், தகப்பனாய் தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒருவேளை சிலர் நினைக்கலாம், என்னுடைய தகப்பன் எனக்கு இல்லை, அல்லது என்னுடைய அன்பிற்குரிய கணவனை நான் இழந்திருக்கிறேன், அந்த தகப்பன் ஸ்தானம் என் வீட்டில் இல்லையே. இந்த செய்தியை நீங்க கேட்கும்போது தேவன் உங்களுக்கு என்ன ஸ்தானம் தருகிறார், தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். முதலாவதாக, ஆண்டவர் ஏன் ஒரு குடும்பத்திற்கு தகப்பனை வைத்திருக்கிறார்? ஒரு குடும்பத்திலே அப்பாவை எதுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறார்? வாசிக்கலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எக்ஸோடஸ் 12:3. நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி, இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவீர்கள். யாருங்க? யாருங்க? அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களே. ஆண்டவராகிய கர்த்தர் ஒவ்வொரு வீட்டு தலைவனும் என்ன செய்யணும்? ஒரு ஆட்டை எடுத்து அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை, பஸ்காவினுடைய இரத்தத்தை வீட்டின் நிலைக்கதவிலே பூச வேண்டும். அப்போ சங்கார தூதன் என்ன செய்கிறான்? அந்த வழியாய் வரும்போது இஸ்ரவேலருடைய வீட்டிலே நிலைக்கதவிலே ரத்தம் பூசப்பட்டிருந்தால் இஸ்ரவேலருடைய குடும்பத்தை விட்டுவிட்டு எகிப்தியருடைய குடும்பங்களை சங்காரம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்போ இஸ்ரவேலருடைய வீட்டிலே ரத்தம் பூசப்படாமல் இருந்தால் அந்த குடும்பமும் அழியும். அப்படி என்றால் அந்த வீட்டினுடைய நிலைக்கதவிலே ரத்தத்தை பூச வேண்டியது அந்த வீட்டு தலைவனுடைய வேலை. அதாவது புருஷனாய் உட்கார்ந்திருக்கிற நீங்க உங்க வீட்டு கதவுல இயேசுவின் ரத்தத்தை பூசலினா உன் வீட்டை சங்கார தூதன் தொடுவான். இப்போ ராமேன் போடுங்க. எப்படி வருது? ஏன்னா அவன் தப்போனும். அல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. இங்க இருக்கிற எல்லா தகப்பனுக்கு சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின்
வல்லமையை வீட்டு வாசலிலே நிலைக்கதவிலே பூசுகிற அளவிற்கு ஒவ்வொரு தகப்பனும் வீட்டிலே ஆசாரியனாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. மனைவி ஜெபிப்பாங்க, பிள்ளைகள் ஜெபிப்பாங்க. சர்ச்சில் பார்த்தீங்கன்னா 200 ஆண்கள் இருப்பாங்க, 2000 பெண்கள் இருப்பாங்க. மண்டபத்தில் ஃபாஸ்டிங் பிரேயர் வச்சா 100 ஆண்கள் இருப்பாங்க, 900 பெண்கள் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பாவம் பலவீனமானவங்க, சொன்னா ஓடி வந்துருவாங்க, ஜெபிப்பாங்க, கேட்பாங்க. அல்லேலூயா. ஆனா இந்த ஆண்கள் இருக்கிறாங்களே, இவங்கெல்லாம் வலையா மாறிகள். மனைவிக ஜெபிச்சு ஓசல வாழ்றவங்க. பிள்ளைகளை ஜெபி, சண்டே கிளாஸ் போனியா, நீ போனியா, நீ கேட்டையா என்று மனைவிகளை மிரட்டுறவங்க. மனைவிகளை விட கொஞ்சம் சரீர பலன் இருக்கிறதுனால அடிக்கடி கையை ஓங்குகிறவர்கள். ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த ஆலயத்திலே உட்கார்ந்திருக்கிற எல்லா ஆண்களுக்கும் ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியை, உன் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய அழைப்பை, அபிஷேகத்தை, பொறுப்பை, கடமையை உன் கையிலே நான் கொடுத்திருக்கிறேன். சத்தம் வரமாட்டேங்குது. எந்த ஆணுக்கு தன் வீட்டை காப்பாற்ற தெரியவில்லையோ, எந்த புருஷனுக்கு வீட்டை தேவனுடைய பாதுகாப்பில் மறைக்க தெரியவில்லையோ, அவனுடைய வீட்டின் வழியாய் அழிக்கிறவன், சங்கார தூதன் கடந்து போவான். ஆகவே அன்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, குடும்பங்களிலே ஆண்டவர் அப்பாமார்களை வீட்டின் ஆசாரியர்களாக, வீட்டிற்காக ஜெபிக்கிறவர்களாக, வீட்டை பாதுகாக்கிறவர்களாக, வீட்டை தன்னுடைய கிருபையினால், ஆசாரிய கிருபையினால் மூடி மறைக்கிறவர்களாய் இருக்கத்தான் அப்பாமார்களை கர்த்தர் வீட்டிலே அப்பாவாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆனா நம்ம அப்பாமாருங்க சண்டை சர்ச்சுக்கு வர்றதே பெரிய விஷயம். சண்டை போட்டு யுத்தம் பண்ணி வாக்குவாதம் பண்ணி கெட்ட வார்த்தை பேசி சாபமும் போட்டுக்கிட்டு சர்ச்சுக்கு வர அப்பாமாருங்க. அப்பாமாருங்க பலி செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். துதி பலி செலுத்தணும், ஸ்தோத்திர பலி செலுத்தணும், தகன பலி செலுத்தணும், எல்லா வகையான பலிகளை செலுத்தணும். தசம பாகத்தை திருடாம, திருடனாயிராதபடி தேவனுக்கு அப்பாமாருங்க வாங்கி பிரித்து வைத்து ஜெபிக்கணும். சத்தம் வரமாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. பொண்டாட்டி சம்பளத்தையும் புடிக்குவா, புள்ள சம்பளத்தையும் புடிக்குவா, பையன் சம்பளத்தையும் புடிக்குவா, இருக்கிற எல்லாத்தையும் புடிக்குவா. அல்லேலூயா சொல்லுங்களே. ஆனா ஆவிக்குரிய மனுஷன், ஆனா ஆவிக்குரிய பக்திமான், உன் குடும்பத்தின் வழியாய் சங்கார தூதன் வரும்போது நீ தப்ப முடியாது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் சபைக்கு பாஸ்டர் இருக்கிற மாதிரி, சபைக்கு ஒரு மேய்ப்பனை தேவன் வைத்திருக்கிற மாதிரி, ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் புருஷனை, தலைவனை, குடும்ப தலைவனை ஒரு ஆசாரியனாக தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொரு தகப்பனும் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆசாரியனாய் ஆண்டவருடைய குடும்பத்திலே, வீட்டிலே பயபக்தியோடு கர்த்தரை தேடுகிற, தேவன் பக்கம் குடும்பத்தை நடத்துகிற ஒரு மனுஷனாய் இருந்தால் ஏற்ற காலத்திலே அந்த குடும்பத்திலே கர்த்தர் எல்லாவற்றையும் செய்வார். சத்தமா சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்களே, ஆமென் சொல்லுங்களே. நீ மனம் திருந்துகிற வரைக்கும், நீ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அவருக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறாயோ அன்றைக்கு நீ அடைக்கப்பட்டிருக்கிற வாசல் திறக்கிறத பார்க்க முடியும். அது வரைக்கும் நீ என்ன பண்ணினாலும் சரி, இந்த செய்தியை கேட்டுட்டு நீ சபைக்கு வரமாட்டேன் என்று சொன்னாலும் சரி, கர்த்தர் கொடுத்த சத்தியத்தை நான் பேசுறேன். நீ ஆசாரியனாய் மாறி உன் மனைவி, உன் பிள்ளைகள் அவர்களுக்காய் பலியிடுகிறவனாய், ஜெபிக்கிறவனாய், தேவ சமூகத்தில் நிற்கிற தேவ மனுஷனாய், பக்தியாய் குடும்பத்தை நடத்துகிற ஒரு தகப்பனாய், தலைவனாய் இருப்பாய் என்றால் நீ பெத்த பிள்ளைகளுக்கு
கர்த்தர் இறங்குவார். அல்லேலூயா சொல்லுங்களே. எப்படி சொல்றீங்க பாஸ்டர்? எங்கிருந்து சொல்றீங்க? வாசிக்கலாம். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாயிராதபடிக்கு. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். குடும்பத்திலே தகப்பனே, புருஷனே, கல்யாணமான மனுஷனே, பிள்ளைகளுக்கு தகப்பனாய் உட்கார்ந்திருக்கிற ஆணே, ஆண்டவர் சொல்றாரு, உன்னை வீட்டிலே அந்த ஆசாரியன் என்று சொல்லுகிற ஸ்தானத்திலிருந்து உன்னை என்ன செய்வேன்? உன்னை வெறுத்து விடுவேன். உன்னை நான் வெறுத்து விட்டுட்டு என்ன செய்வேன்? உன் நீ தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் உன்னை நான் மறப்பேன் சொல்லல. ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். கவனிக்கிறவங்க கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஒரு நல்ல அப்பா, ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல குடும்பம். நம்ம வாழ்க்கை தான் எப்படியோ போயிருச்சு, பிள்ளைகளையாவது காப்பாத்தலாங்களா அறிவு, ஒரு புத்தி வரணும். என் பிள்ளைகளையாவது தேவன் உயர்த்தட்டும், அவர்களையாவது தேவன் கட்டி மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு எச்சரிப்பு உள்ளே வரும்போது எப்படிப்பட்ட தகப்பனுக்கு ஒரு மனமாற்றம் வரும்? சத்தமா சொல்லுங்களேன். அறியாமல் இருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். சத்தியம் வரும்போது அதை மாற்றிக்கொள்வது தேவ தயவுக்கு, தேவ கிருபைக்கு அது வாய்ப்பாய் இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய குடும்பத்தை சபைக்கு நேராய் நடத்த வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்த வேண்டும். வீட்டிலே துதி பலி, ஸ்தோத்திர பலி செய்ய வேண்டும். வீட்டிலே குடும்ப ஜெபத்தை நடத்துகிற புருஷனாய், அப்பனாய், தகப்பனாய் அந்த வீட்டிலே அந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். நீ எப்பொழுதெல்லாம் உன்னுடைய பிள்ளைகளை, உன்னுடைய குடும்பத்தை சபைக்கு வராமல் கொண்டு போகிறாயோ, அன்றைக்கு உன் பிள்ளைக்கு நல்லா தெரியும், அப்பா தப்பு பண்றாரு, அம்மா தப்பு பண்றாங்க. இன்றைக்கு ஆலயத்தில் நம்ம இருக்கணும், ஆனா என்னுடைய தகப்பனே, என் தாயே கர்த்தருடைய சமூகத்தை மறந்து விட்டார்கள் என்று நிச்சயமா உன் பிள்ளைக்கு உன்னுடைய சாட்சி கேடு அவர்களுக்கு தெரியும். நாள் வரும்போது அந்த பிள்ளைகள் முரட்டாட்டமாய், அந்த பிள்ளைகள் வேகமாய், கோபமாய், தேவ ராஜ்யம் கர்த்தருடைய காரியத்துக்கு விரோதமாய் போகும்போது நீ வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. Whenever you miss the church and the worship, your children will know that you are leading them into some other unwanted direction, because that's the day of the Lord. கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய குடும்பம் தேவனுடைய ஆராதனைக்கு வராமல் வேறு பக்கமாய், வேறு காரியமாய் போகும்போது அந்த பிள்ளைகளுக்கு உண்மையில் இருக்கிற உத்தமம், உண்மையில் இருக்கிற நம்பிக்கை, உண்மையில் இருக்கிற சாட்சி, உண்மையில் இருக்கிற ஜெப வாழ்க்கையை குறித்து எல்லா விஷயத்திலும் ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி வரும்போது அந்த பிள்ளைகளுக்கு ஆத்துமாவை கொடுத்தவர் கணக்கில் அதை எழுதி வைப்பார். கேட்கிறவங்க சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்களே. Do you think the church is so cheaper than any other place? Do you think the worship of God is nothing in front of other activities? ஆண்டவர் ஜீவன் உள்ளவராய், ஆண்டவர் மகிமை உள்ளவராய் நம்மை பிழைக்க பண்ணி உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து என் ஜனங்கள் என்னுடைய மகிமையை சொல்லி வருவார்கள் என்று ஒவ்வொரு தகப்பனுக்கும் ஒரு நல்ல ஆவியை கொடுத்து, மனைவி பிள்ளைகளை கொடுத்து அவனை ஆசாரியனாய் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. I'm warning every husband, I'm warning every father, you should take care of your family, that you are the priest, you are the pastor, you are the shepherd. You should take care of your family and feed your family. உன் குடும்பத்தை பொறுப்பெடுத்து எக்காரணத்தை கொண்டோ தேவ சமூகம், தேவனுடைய காரியம், துதியின் சத்தம், மகிமை, இதை காம்ப்ரமைஸ் பண்ணாதபடி
தேவனுக்காய் வைராக்கியமாய் நிற்கிற எந்த தகப்பனுடைய சந்ததியும் தேவன் மகிமைப்படுத்துவார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. I am here to speak this truth to the church. ஆண்டவருடைய சத்தியத்தை பேசவே ஆண்டவர் எனக்கு ஜீவனையும் அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்து இத்தனை குடும்பங்கள் இணைந்த இந்த பெரிய குடும்பத்துக்கு என்னை ஆசாரியனாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய சபையே, விசேஷமா அப்பா அம்மா, அவங்க குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை, அந்த பலத்தை தேவன் தந்திருக்கிறார். படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாம போகலாம், அனுபவம் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், பணம் இருக்கலாம், இல்லாம போகலாம், மனைவி சம்பாதிக்கலாம், உயர்ந்த இடத்திலிருந்து வந்திருக்கலாம், புருஷன் ஒண்ணுமில்லாத கிராமத்திலிருந்து வந்திருக்கலாம். That's not the matter. ஆண்டவர் உன்னை ஒரு ஆணாய் உருவாக்கி உனக்கு ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்து தான் அவர் கணக்கு கேட்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை போல ஒருவேளை செயின் போடாம இருக்கலாம், கண்ணாடி போடாம இருக்கலாம், பிரேஸ்லெட் போடாம இருக்கலாம், டைமண்ட் மோதிரம் போடாம இருக்கலாம், ஏழையா இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தின் மேலையும் அந்த சந்ததியின் மேலையும் ஒரு பரலோக மகிமை எப்பொழுதும் தங்கி இருக்கும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. இரண்டாவதாக ஆண்டவர் எதற்கு ஒரு குடும்பத்திற்கு தகப்பனை தருகிறார்? வாசிக்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் எப்படிங்க அவர்களை வளர்ப்பீர்களாக. ஆமென் சொல்லுங்களே. இரண்டாவதாக, ஒரு தகப்பன் தான் அந்த வீட்டினுடைய தீர்க்கதரிசி. அவன் தான் அந்த வீட்டை எச்சரிக்க வேண்டும். அந்த வீட்டினுடைய எச்சரிப்பின் சத்தத்தை ஒரு தகப்பன் நிச்சயமாய் அந்த வீட்டிலே தொனிக்க வேண்டும். பிள்ளைகளை இரண்டு விதத்திலே இந்த காரியத்தில் சோர்ந்து போகாதபடி அவர்களை நடத்த வேண்டும். ஒன்று ரிபெல்லியஸ். பிள்ளைகளை பெற்றோர் கூப்பிட்டு நல்லா அடிப்பாங்க. ஏண்டா இப்படி பண்ணுன, ஏண்டா இப்படி பண்ணுன, நல்லா அடிப்பாங்க. அந்த குழந்தை அடியை வாங்கிட்டு மூளையில போய் உட்கார்ந்து அப்படியே சோர்வா கிடக்கும். சில நேரத்தில் இந்த பிள்ளை நினைக்கும், நான் செய்யாத தப்புக்கு எங்க அப்பா அடிச்சிட்டாரே, எங்க அம்மா அடிச்சிட்டாங்களே. குடும்ப முகாமிலே என்னுடைய மகன், மூத்த மகன் பேசும்போது சொன்னார், சின்ன வயசா இருக்கும்போது எங்க அப்பா என்னை வீட்டுக்குள்ள விட்டு கதவை அடைச்சு எங்க அம்மாவையும் வெளியே விட்டுட்டு பெல்ட் எடுத்து என்னை அடிப்பார். பெல்ட் பிஞ்சே போயிடும். பிஞ்சதுக்கு அப்புறம் நினைப்பேன் இனி வரமாட்டார்னு இன்னொரு பெல்ட் எடுத்துட்டு வருவார். என் மகன் சொன்னோன்னு நான் அழுதேன். ஏன்னா இன்னைக்கு அது எனக்கு வேதனையாக இருக்கிறது. நான் அழுத உடனே ஓடி வந்து சொன்னா, அப்பா நீங்க அதற்காய் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், அன்னைக்கு செஞ்சதுனால தான் இன்னைக்கு உங்களோடு நான் ஊழியத்தில் நிற்கிறேன். ஆமென். பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். அல்லேலூயா. எந்த பையனை, எந்த மகளை பெற்றோர் அடிச்சு வளர்க்கலையோ அந்த பிள்ளை, அந்த மகன், அந்த பிள்ளை நிச்சயமா ஒரு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நான் ஒரு சின்ன கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். பெரிய யானை குட்டிய அது ஈன்றெடுக்கிறது. இந்த குட்டி பிறந்து கீழே விழுந்த உடனே அவ்வளோ பெரிய யானை தன்னுடைய காலில் ஒரு உதை, அதே உதை நம்ம மேலே பட்டா அதுதான் கடைசி உதை. ஆனால் அந்த குட்டி மேலே உதைச்ச உடனே அந்த குட்டி துள்ளி எந்திரிச்சு நிற்குது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. இன்றைக்கு பெற்றோர்கள் தான் தங்களுடைய பிள்ளைகளை கெடுக்கிறார்கள், அழிக்கிறார்கள். என் பிள்ளை கடைசியில் சொன்னா, நான் அடி வாங்குவேன் எங்க அப்பாட்ட நல்லா, ஆனா கொஞ்ச நேரம் கழிச்ச உடனே அவர் என்னை தூக்கி தோள்ல போட்டு அந்த காயத்துக்கெல்லாம் எண்ணெய் பூசி எனக்கு விளக்குவார். நான் ஏன் உன்னை அடிச்சேன், நான் எதனால் இப்படி நடந்தேன் என்று சொல்லி எனக்கு அதை புரிய பண்ணுவார். மாத்திரமல்ல, அவர் என்னை அடித்ததுக்காக மன்னிப்பும் கேட்பார். ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல தாய் அடிக்கவும் தெரியணும், அணைக்கவும் தெரியணும்.
சத்தம் வரல பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒண்ணு அன்பை காட்டி அழிச்சு போடுவோம், இல்லையா அடிச்சே அழிச்சு போடுவோம். ஆண்டவருடைய பெற்றோர்கள் ரெண்டையும் செய்யணும். சத்தியத்தில் உறுதியா இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தையில தெளிவாக இருக்கணும், அந்த குடும்பத்தை எச்சரிக்கணும், அந்த பிள்ளைகளை எச்சரிக்கணும். வீட்டில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துட்டாலும் சரி, தேவ காரியத்திலே காம்ப்ரமைஸ் இல்லாம, இதுதான் கர்த்தருடைய வழி, இதுதான் தேவனுடைய வழி, இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற பலத்தை, தைரியத்தை, அபிஷேகத்தை ஏற்கனவே தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை போய் வாங்க வேண்டிய அவசியம் நிச்சயம் அல்ல. ஏன்னா குடும்பம் தேவனுடையது. இந்த ஃபாதர்ஹுட் எங்கிருந்து வருதுன்னா பிதாவின் இடத்திலிருந்து வரிசையாய் வருகிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆகவே எந்த ஒரு தகப்பன் தன்னுடைய குடும்பத்திற்கு தீர்க்கதரிசியாய் இருக்கிறாரோ, அந்த தகப்பன், அந்த வீடு நாளொன்று வரும்போது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மகிமை அடைந்து உயர்ந்திருக்கிற ஒரு கிருபையாயிருக்கும். எங்க அப்பாவுக்கு வாயை திறந்தா கெட்ட வார்த்தை, வாயை திறந்தா சாபம், வாயை திறந்தா காதிலேயே கேட்க முடியாது. இப்படிப்பட்ட தகப்பன்மார் ஆவிக்குரிய சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம்? இப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை குறித்து நேசிக்கிறேன், என் குடும்ப கிறிஸ்தவ குடும்பம் சொல்லி என்ன பிரயோஜனம்? உன் பிள்ளை, உன்னுடைய மகன், உன்னுடைய மனைவி உனக்கு தெரியாம மனசுக்குள்ள அழுதுட்டு இருக்கிறா, உனக்கு தெரியாது. அவளுடைய கண்ணீர் உன்னை விசாரிக்கும். அந்த மனைவியின் கண்ணீர் உன்னை விசாரிக்கும், அந்த பிள்ளையினுடைய கண்ணீர் உன்னை விசாரிக்கும். ஏன்? ஆண்டவருடைய பயமில்லாத புருஷன், தேவனுடைய காரியத்தின் மேல் கவனமும் அக்கறையில்லாத ஒரு மனுஷன், கடமைக்கு சபைக்கு வருகிற ஒரு ஆண், தேவ குடும்பத்தை தெய்வ குடும்பமாய் நடத்த பிரியமில்லாத ஆள். வீட்டுக்கு போனா சிரிப்பு, நக்கல், பிரசங்கத்தை பத்தி ஒரே கிண்டல். யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அதான் பாஸ்டர் இப்படி பேசுறாரு. ஏயா 3 மணிக்கு யாராவது வந்து எனக்கு சொல்லுவாங்களா? விடிய காலம் 3 மணிக்கு ஆபீஸ்ல வந்து உன் குடும்பத்தை பத்தி சொல்லிட்டு போறதுக்காக இருக்கிறாங்க, அதை கேட்கறக்க நான் இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்ல சொன்னார், உன்னுடைய வாழ்க்கையை மாற்று, உன்னுடைய அகங்காரங்களை விடு, உன்னுடைய இருமாப்புகளை விடு, தேவ பயத்தோடு இரு, கர்த்தருடைய வார்த்தையை வீட்டிலே கவனமாய் வாசி, பேசு, யோசி. ஒருவேளை உனக்கு தெரியலனா மகளை பார்த்து நீ வாசிப்பா, நீ ஒரு வார்த்தை வாசிப்பா, அப்பாவுக்கு வாசிக்க தெரியாது, அம்மாவுக்கு வாசிக்க தெரியாது, நீ ஒரு பாட்டு பாடே என்று சொல்லி பிள்ளைகளை சத்தியத்திலே வளர்க்கிற பெற்றோராய் இருக்க வேண்டும். தேவன் அந்த குடும்பத்தின் மேல் அன்பும் தயவும் கிருபையும் இரக்கமும் உள்ளவராய் இருப்பார். அல்லேலூயா சொல்லலாமா? ஏறக்குறைய கடைசியாக ஒரு குடும்பத்திலே தேவன் ஒரு தகப்பனை வைத்திருக்கிறார். எதற்காக? அந்த தகப்பனை ஒரு ராஜாவாக, ஒரு அரசாளுகிறவராக, அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக. ஒருவேளை மாற்றி சொன்னா அந்த அப்பாவை அந்த வீட்டுக்கு பாஸ்டராக தேவன் வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அப்ப பாஸ்டர் சொன்னா நல்லா கவனிங்க, மனைவிமார்களை கர்த்தர் அந்த வீட்டிலே டீக்கன்களாய் ஆண்டவர் வைத்திருக்கிறார். புரியுதா இல்லையா? இப்பதான் நிறைய பேருக்கு புரியுது. ஓஹோ, அப்ப ஏன் பொறுப்பு இதா? இந்த ஊழியக்காரன் வெளியே போயிட்டா சபையை பார்க்கிறது யாரு? மூப்பர்கள், டீக்கன்மார்கள். ஆதிகால சபைகளை டீக்கன்ஸ், மூப்பர்கள் ஊழியக்காரன் இல்லாத போது நடத்துவார்கள். கர்த்தர் சபையிலே டீக்கன்மார்களை எழுப்பினதனுடைய நோக்கம் இந்த ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும்படி, அவருடைய ஊழியத்துக்கு உதவியாயிருக்கும்படி. அப்போ ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவர் மனைவிகளை, தாயை எதற்கு வச்சிருக்கிறார்னா, புருஷன்மார்களுக்கு கர்த்தருடைய விஷயத்திலே ஆதரவாயிருப்பதற்காக. சத்தமா சொல்லுங்களே. அப்ப காங்கிரிகேஷன் யாரு? சபை யாரு? நம்முடைய பிள்ளைகள்.
நம்ம பிள்ளைகள் தான் அந்த சபை மக்கள். அந்த சபைக்கு போதகர் யார்? அப்பா. அந்த சபையினுடைய டீக்கன் யார்? அம்மா. அப்ப அப்பா இல்ல, ஒருவேளை தூரத்தில் இருக்கிறார். இப்ப அப்பா பாஸ்டர் இல்லாத போது யார் கவனிக்கணும்? மூப்பர். இப்ப அப்பா இல்லாத நேரத்தில் யார் கவனிக்கணும்? அம்மா. ஒரு போதகருடைய ஸ்தானத்திலே நின்று, ஒரு போதகனுடைய அபிஷேகத்திலே அந்த தாயானவள் தன் குடும்பத்திற்கு ஒரு தீர்க்கதரிசியாய், அந்த குடும்பத்திற்கு ஒரு மேய்ப்பனாய், அந்த குடும்பத்தை நடத்துகிற ஒரு ராஜ்யமான ராஜாங்க அபிஷேகத்தில் நடத்துகிற தாயாய் இருக்கத்தான் கர்த்தர் உங்களை எல்லாம் அபிஷேகம் பண்ணி அழகான ஒரு குடும்பத்தில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். கையிருந்தா தட்டுங்க. அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களே. ஆமென் சொல்லுங்களே. சத்தம் வரமாட்டேங்குது. சத்தமாய் ஒரு அல்லேலூயா. நேற்று இரவு ஒரு தகப்பன் தன்னுடைய 2 வளர்ந்த மகன்களையும் ஆண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். என்னை பார்ப்பதற்காய் கூட்டிட்டு வந்தார். ஏறக்குறைய 1 மணி நேரம் அந்த தகப்பனோடு பிள்ளைகளோடு நான் பேசினேன். அவர் சொன்னார், பாஸ்டர், நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய உருவாக்கலாம், என்ன எப்படி இருந்தாலும் சரி, எத்தனை சொத்துக்கள் எத்தனை மகிமை இருந்தாலும் சரி, இந்த 2 பையனும் உங்ககிட்ட வளர்ந்த பசங்க, இவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். இவர்களை ஆவிக்குரிய தகப்பனாகிய உங்களிடத்தில் கூட்டிட்டு வந்து இவர்களை ஆசீர்வதிக்கும்படி நான் கொண்டு வந்திருக்கிறேன். நான் யோசித்தேன், ஒரு தகப்பனுடைய வேலை அதுதான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவுடைய வேலை என்ன? ஜனங்களை பிதாவோடு இணைப்பது. பாஸ்டருடைய வேலை என்ன? சபையை தகப்பனோடு இணைப்பது. ஒவ்வொரு தகப்பனுடைய வேலை என்ன? குடும்பத்தை தேவனோடு இணைப்பது. ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் 3 காரியத்தை சொன்னார். இந்த நீதிமான் பனையை போல செழிப்பான். இந்த நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறைந்து திரிவது இல்லை. இனி இந்த நீதிமானுடைய கூடாரத்திலே ஆண்டவருடைய அந்த கம்பீரமான சத்தம் கேட்கும். அந்த தகப்பன் அழுதார். அந்த தகப்பன் அழுதார். அந்த பிள்ளைகள் 2 பேரும் வாலிப பிள்ளைகள், 2 பேரும் வாலிப பிள்ளைகள், 2 பேரும் என்ஜினியர்ஸ், வெளிநாட்டில் இருக்கிறாங்க. 2 பேரும், சாரி, ஒரு மகன் வெளிநாட்டில் இருக்கிறான், உயர்ந்த இடத்திலே சம்பாதிக்கிறாங்க. போதகர் இடத்தில் வந்து நின்று கண் கலங்கி 2 பேரும் அழுதாங்க. கண்ணிலிருந்து தண்ணி ஓடுது. அப்பா அழுக, பிள்ளைகள் அழுக. அவர்களை கட்டி பிடித்து நான் சொன்னேன், தகப்பன் செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார், தகப்பன் செய்ய வேண்டிய நீதியை செய்கிறார். இந்த ஆண்டவரை விட்டுறாத, இந்த கர்த்தரை விட்டுறாத. உலகத்திலே சொத்து வரும், சுகம் வரும், ஸ்தானம் வரும், மகிமை வரும், மேன்மை வரும், எல்லாம் வரும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய சரியான விஷயம் என்ன தெரியுமா? தகப்பன் இருதயத்தை கர்த்தரிடத்திற்கும் பிள்ளைகளின் இருதயத்தை தகப்பனிடத்திற்கும் திருப்புவதே தேவன் நமக்கு தந்திருக்கிற அபிஷேகத்தினுடைய மேன்மை. வாய தந்து சத்தமா சொல்லுங்களே. கர்த்தர் குடும்பங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய பயம் வருவதாக. தேவனுடைய பரிசுத்த வல்லமை கிருபையாய் ஜனங்கள் மேல், சபை மேல் இறங்குவதாக. ஏன் சபையில தலைவர்களை எழுப்ப முடியல? ஏன் சபையில தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை? ஏன் சபையில இருக்கிற தலைவர்களுக்கு தலைமைத்துவத்தை பிடிக்க முடியவில்லை? காரணம், சபையில தலைமைத்துவம் வருவது இல்லை, தலைமைத்துவம் வீடுகளில் தான் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நல்ல தகப்பன், ஒரு நல்ல பிள்ளை வீட்டிலே நல்ல தலைவனாய் இருந்தால் அவனுக்கு ஒரு லீடர்ஷிப் அந்த வீட்டிலே கிடைத்தால் he will be a leader in the ministry, in the church also. இங்க வந்து ஒரு தலைவனை உருவாக்குவது கிடையாது. இந்த தலைவனுடைய பயிற்சியைத்தான் ஆண்டவர் குட்டி 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 சபைகளாகிய வீடுகளிலே சொல்லிக் கொடுத்து, வீடுகளில் அப்பாவை, பிள்ளைகளை, மக்களை நல்ல தலைமைத்துவத்திலே 5 பேருக்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி உருவாக்கும் போது அவர்களே வளர்ந்து சபையிலே நல்ல தலைவர்களாய் மாறுகிறார்கள்.
சத்தமா சொல்லுங்களே. நிறைய பேருக்கு கற்பனை இருக்கும், ஆசை இருக்கும், பாஸ்டர் ஆகலான் இருக்கும், மூப்பர் ஆகலான் இருக்கும், லீடர் ஆகலான் இருக்கணும், என்ன கூப்பிடலேன்னு இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் இருதயத்துக்குள்ளே ஓடும். ஆனால் சொந்த குடும்பத்தை சரியாய் விசாரிக்க தெரியாத எவனும் கர்த்தருடைய ஆலயத்தை விசாரிக்கவே முடியாது. சின்ன குடும்பத்தை ஒழுங்காய் ஒருவன் நடத்தினால், விசாரித்தால், கர்த்தர் அவனை மேன்மையாய் உயர்த்துவார். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் கர்த்தர் அவனை அநேகருக்கு அநேக விஷயத்திலே அதிகாரியாய் மாற்றுவார். எனக்கு அன்பான தகப்பனே, எனக்கு அன்பான குடும்பத்திலே டீக்கனாய் இருக்கிற தாயே, உன் பிள்ளைகளின் ஆசீர்வாத குறைவிற்கு காரணம் நீதான். உன்னுடைய பிள்ளைகளின் நன்மைக்கு தடைக்கு காரணமாய் இருப்பது அப்பாதான், அம்மாதான். காரணம், அந்த அக்கறை இல்லை, தேவ பயம் இல்லை, துணிச்சல், கர்த்தருடைய விஷயத்தை குறித்து நடுக்கம் இல்லை. தேவன் கேட்பார், தேவன் விசாரிப்பார். என்னை நடத்தினவர், என்னை மாற்றினவர், என்னை மகிமைப்படுத்தினவர் கர்த்தர் என்கிறதை நினைத்தும் மறந்தவர்களாய் வாழ்கிறதினாலே அநேக நன்மைகள் குறைகிறதை நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போதுதான் அது வேதனையாய் இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய ஸ்தானத்தில் சரியாய் இராவிட்டால் என்ன நடக்கிறது, கொஞ்சம் அதை பார்த்தரலாம். ஆபிரகாம்னு சொல்லி ஒரு மனுஷனை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்தார். அவ்வளவு திரளான மக்களை நடத்துவதற்காக ஆபிரகாமை கர்த்தர் நியமித்தார். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, ஒரு ஆமென் சொல்லுங்களே. ஆபிரகாமுக்கு 2 பேர். முதல் பெயர் என்ன? ஆபிராம். புரியுதா? ஆபிராம். இரண்டாவது பெயர் ஆபிரகாம். ஆபிராம் என்றால் லிஃப்டட் அப் அல்லது எக்ஸால்டட், உயர்த்தப்பட்ட ஒரு மனிதன். ஆபிராம் என்றால் a father of exalted, உயர்த்தப்பட்ட ஒரு அப்பா, உயர்த்தப்பட்ட ஒரு தகப்பன். ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஃபார் மல்டிடியூட்ஸ், திரளானவர்களுக்கு அவன் தகப்பன். அப்ப நல்லா தெரிஞ்சுக்க, ஒவ்வொரு தகப்பனையும் திரளானவர்களுக்கு தகப்பனாய் இருக்கத்தான் கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். வழங்கணும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. நீ நினைக்கலாம் 2 புள்ள, 4 புள்ள, 3 பேர புள்ள, 7 குடும்பம், 8 குடும்பம் நினைக்கலாம். நோ, கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்கும் போது ஒரு தேசத்தை நடத்தும்படி, ஒரு கூட்டத்தை நடத்தும்படி, ஒரு ஜனத்தை நடத்தும்படி ஆபிரகாமாய் தெரிந்து கொண்டு பயன்படுத்தும் போது அவனை ஆபிரகாமாய் மாற்றுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். இன்னைக்கு சாய்ஸ் உங்க கையில. நீ ஆபிரகாமா இருக்கோன்னா இருந்துக்க, நீ ஆபிரகாமாய் மாறணும்னா மாறிக்கொள். நீ என்றைக்கு ஆபிரகாமாய் மாறுகிறாயோ அன்றைக்கு சனமும் வரும், அந்த சனத்தின் மகிமையும் வரும். அந்த சனத்தின் அத்தனை காரியங்களும் ஒரு மனுஷன் நிமித்தமாய் திரளான மக்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். சொல்லுங்களே ஒரு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. சில வார்த்தைகளை வாசித்து நாம முடிக்கலாம். வாசிப்போம். உபாகமம் 28:41. நீ குமாரரையும் குமாரத்திகளையும் பெறுவாய், ஆனாலும் அவர்கள் உன்னோடு கூட இரார்கள், அவர்கள் சிறைப்பட்டு போவார்கள். கவனிக்கிறீங்களா? இந்த அதிகாரத்திலே ஏறக்குறைய 1-14 வரைக்கும் தேவனுக்கு கீழ்ப்படுகிற ஜனத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம். கீழ்ப்படியாமல் ஒரு தகப்பன் மாறும்போது 15ஆம் வசனத்திலிருந்து 68ஆம் வசனம் வரைக்கும் அவன் வாழ்க்கையில் என்னென்ன வரும், என்னென்ன கஷ்டப்படுவான், என்னென்ன நெருக்கம் வரும், எல்லாத்தையும் வேதம் சொல்லிக் கொடுக்கு. அதில் 41, அந்த 41 உனக்கு பிள்ளைங்க கிடைக்கும், ஆனால் அந்த பிள்ளைகளால் உனக்கு சந்தோஷமே வராது. ஒருவேளை பிள்ளையினால் உனக்கு ஒரு சந்தோஷம் இல்லாம ஒரு நெருக்கம், ஒரு வேதனை, ஒரு பாரம் உன்னை நெருக்கி கொண்டிருக்குமானால், உன் மகனை குறித்து, மகளை குறித்து இருதயத்தில் ஒரு பாரம் இருக்குமானால், நீ ஆசாரியத்துவத்தை இழந்திருக்கிறாய் என்கிறதை கர்த்தர் உனக்கு உணர்த்துகிறார்.
அந்த பிள்ளையின் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீ ஆசாரியனாய் மாற வேண்டும். எனக்கு அன்பான தகப்பனே, சகோதரனே, ஒருவேளை பெரிய வல்லமையான ஒரு ஆசாரியனாய் இருக்க தெரியாவிட்டா கூட தேவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணாத, கர்த்தருக்கு விரோதமா போட்டி போடாத, தேவனுக்கு விரோதமான காரியங்களை துணிகரமா செய்யாத. ஆண்டவர் ரட்சிப்பு, வல்லமை, கிருபை, மகிமை, மேன்மை எல்லாவற்றையும் தெரிந்த பிறகு, எல்லாம் கிடைச்ச பிறகு, உயர்வுகள் வந்த பிறகு தேவனுடைய ஆசாரியத்துவத்தை மறக்காதே, கர்த்தருடைய ஆசாரியத்துவத்தை இழக்காதே. காரணம், உன் பிள்ளைகளின் சந்தோஷம் உனக்கு கிடைக்காம போயிடும். பிள்ளைகளுடைய அந்த நிறைவு உனக்கு கிடைக்காம போயிடும். ஏங்குவ, அழுவ, தத்தளிப்ப, வாஞ்சிப்ப, ஆனா உன் கை கெட்டாது, உன் கைக்கு அது வராது. நீ ஆசாரியனாய் மாறும்போது வேதம் சொல்லுகிறபடி ஆசாரியனுடைய உதடுகளிலே கர்த்தருடைய வார்த்தையை தேடுவாங்க, அறிவை தேடுவாங்க, ஆலோசனையை தேடுவாங்க. ஒவ்வொரு புருஷனும், ஒவ்வொரு தகப்பனும், ஒவ்வொரு தாயும் தன்னுடைய வீட்டை சபையா நினைச்சு, தன்னுடைய வீட்டை ஆராதனையின் கூடமாய் நினைத்து, பயபக்தியோடு தேவனுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயந்து, பிள்ளைகளை சத்தியத்திலே நடத்தி, வசனங்களை சொல்லிக் கொடுத்து, அவர்களை சரியான பாதையில் நடத்தி, நன்றியோடு கர்த்தருடைய கிருபையிலே நடத்தி, பிள்ளைகள் தடுமாறும் போது, பாதை மாறும் போது தைரியமாய் எச்சரித்து கர்த்தர் பக்கம் திருப்புகிறவர்களே தேவனுடைய ஆசாரியர்கள். கர்த்தர் பக்கம் திருப்புகிறவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஊழியர்கள். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மகிமையின் ஆலயத்தில் இருக்கிற ஏறக்குறைய 600க்கு மேற்பட்ட குடும்பங்களை சபைகளாய் மாற்றுவாராக. ஆமென் சொல்லுங்களே. ஒவ்வொரு தகப்பனையும் ஆசாரியனாய் மாற்றுவாராக, தீர்க்கதரிசியாய் மாற்றுவாராக, ராஜரீக வல்லமையோடு நிறைப்பாராக. ஒவ்வொரு தாயையும் அந்த ஊழியக்காரனுக்கு உதவியாய் ஒரு டீக்கனாய் கர்த்தர் அவர்களை பயன்படுத்துவாராக. குடும்பங்கள் தேவனுக்குரிய வைராக்கியத்திலே நிலைத்திருப்பதாக, கர்த்தருடைய பிரதிஷ்டையிலே நிலைத்திருப்பதாக, தேவன் தேடுகிற ஜனமாய் நிலைத்திருப்பதாக. தேவன் நமக்கு எதை கொடுத்தாரோ அதற்காய் அவர் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறாரோ அதை நிறைவேற்றுகிறவர்களாயிருக்க கர்த்தர் நம்முடைய குடும்பங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த செய்தியை கேட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷம் நம்மை சந்திக்கும் போது அது நம்மை ஆறுதல் படுத்துகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, இன்னும் சுகமாக்குறது, நம்மை உற்சாகப்படுத்துகிறது. வாரந்தோறும் இப்படிப்பட்ட செய்திகளை திரளான ஜனங்கள் கேட்டு பலனடைகிறார்கள். விசேஷமாய் சபையின் போதகர்கள், பாஸ்டர்கள் இந்த செய்தியின் மூலமாய் பலனடைந்து தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறார்கள். தங்களுடைய சபையின் மக்களை அவர்கள் பலப்படுத்துகிறார்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய அன்பின் காணிக்கையினாலும் ஜெபத்தினாலும் எங்களை தாங்குங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இந்த அன்பின் சுவிசேஷத்தை நாம் உலகமெங்கும் கொண்டு போவோம். அநேக மக்களை கிறிஸ்துவுக்குள் பலப்படுத்துவோம், ஸ்திரப்படுத்துவோம். நாம் இணைந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சேர்ந்து கட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.